கூடலூர் அருகே திடீரென்று ஊருக்குள் புகுந்து வீட்டை உடைத்து சேதப்படுத்திவிட்டு மொட்டை மாடியில் நின்ற காட்டு யானை சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரையும் தாக்கி சேதப்படுத்தியது. யானை நடமாட்டத்தால் கிராம மக்கள் 1 மணி நேரம் வீடுகளுக்குள் முடங்கி கிடந்தனர். காலை சுமார் 7 மணியளவில் புதிய காட்டு யானை ஒன்று வழி தவறி நெலாக்கோட்டை நகரப்பகுதிக்குள் நுழைந்தது. திடீரென்று மக்களை கண்டு மிரண்ட அந்த யானை சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றை தாக்கி சேதப்படுத்தியது. பின்னர் மக்கள் பயன்படுத்தும் குறுகிய படிக்கட்டுகளுடன் கூடிய நடைபாதை வழியாக இறங்கி சென்றது. அந்நேரம் அப்பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் வெளியே நின்று செல்போனில் பேசிக் கொண்டிருந்த நபர் யானையிடமிருந்து தப்பிக்க முயன்றபோது கீழே விழுந்து காயமடைந்தார். அருகில் இருந்தவர்கள் அவரை வீட்டுக்கு எடுத்துச் சென்றதால் நல்வாய்ப்பாக அவர் உயிர் பிழைத்தார். தொடர்ந்து அருகில் உள்ள வீடு ஒன்றை தாக்கி சேதப்படுத்திய யானை வீட்டின் கூரை மற்றும் சுவரை உடைத்துக் கொண்டு மொட்டை மாடியில் நுழைந்தது. பின்னர் கேட்டை உடைத்துக் கொண்டு குறுகலான நடைபாதை வழியாக நடந்து அருகில் உள்ள வனப்பகுதிக்குள் சென்றது. யானை நடமாட்டத்தால் சுமார் 1 மணி நேரம் உயிரை கையில் பிடித்தபடி வீடுகளில் இருந்ததாக கூறுகிறார்கள் மக்கள். நான் இங்கிருந்து வரும்போது அவரு இதுல ஓடி வந்து இங்க விழுந்துட்டாப்ல. விழுந்த இந்த பையன் பெஞ்சு தூக்கி போடும்போது ஆனை அப்படி மேல பாத்துருச்சு. பார்த்ததையுமே அவரு ஓடி வந்துட்டாரு. ஓடி வந்ததையுமே கதவை வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. வந்ததையும் கதவை அடைச்சிட்டேன் உள்ள விட்டு அடைச்சதையுமே பின்ன அங்க போச்சு. அங்க போய் அதை அப்படியே தட்டி உடைச்சு உள்ள பூந்துருச்சு. நான் இங்க இருந்து கத்துறேன், முத்துக்காக்கா ஆனை வருது, வீட்டுக்குள்ள ஆனை வருதுன்னு கத்துறேன். அப்புறம் அப்படியே ஓட்ட அப்படியே காட்டுல அந்த நேரம் என்னோட உடம்பே ஆடி போச்சு. நானு நல்ல வேலை பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்குள்ள, ஐயோ பிள்ளைங்க எங்கன்னு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, நல்ல வேலைங்க தப்பிச்சோம். அங்க இருந்து அந்த ஆளை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஆனை அப்படியே பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல அண்ணன் தம்பிங்க இவங்க 4-5 பேர் இருக்காங்க. எல்லாமே புள்ள குட்டிங்க இப்ப சம்சார ஃபேமிலியோட இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளார உடைச்சு அந்த யானை அப்படியே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8-10 நிமிஷம் அந்த வீட்டுக்கு மேல நின்றுக்காங்க. அப்ப பக்கத்துல ஒரு பெரிய கேட் இருக்கு. அந்த கேட்டை உடைச்சிட்டு அப்படியே கீழே போயிருக்கு. இந்த விஷயம் இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்லை, அன்னையில இருந்தே ஆரம்பிக்குது சார். இங்க பக்கத்துல ஒரு இது இருக்கு, கீழே ஒரு குழி இருக்கு. அந்த குழியில யானை நிக்குது, அங்கே யானை மேயுது, அங்க தண்ணி எல்லாம் இருக்கு. கொஞ்சம் ஒரு 6 மணி 5 மணி ஆனா தான் ரோட்டிலேயே இருக்கு. யானை வனப்பகுதிக்குள் சென்ற நிலையில் நெலாக்கோட்டை கிராம மக்கள் கூடலூர் கேரளா நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டு யானைகளிடமிருந்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து போராட்டம் தொடர்ந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த தேவாலா டிஎஸ்பி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். வரும் வியாழக்கிழமை கூடலூர் மாவட்ட மன அலுவலர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. மறியல் போராட்டத்தால் கூடலூர் கேரளா இடையே சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வனப்பகுதிக்குள் சென்றுள்ள காட்டு யானையை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மகேஸ்வரன்.